சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்பவாது நீங்க ஒத்துக்கிட்டீங்களே. ரொம்ப புத்திசாலி தான் நீ. போ. டீ ஆறிட போது குடி. அக்கா என்ன யோசிச்சுட்டு இருக்க? டீ குடி. நிஜமாவே நம்ம மாமா ஹீரோ தான் இல்ல? உன்னை ஒருத்தன் தப்பா பேசின உடனே பின்னாடி என்ன நடக்கும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அவனை வச்சு செஞ்சாருல. அடி வாங்கினவனுக்கு வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு ஊமக்காயும் போல. பதிலுக்கு மாமாவை என்ன பண்ணணும்னு தெரியாம தான் அப்படி பண்ணிருக்கான். அவனை விட்ரி, மாமாவை பத்தி சொல்லு. அவன் கார்மெண்ட் கம்பெனி ஓனரோட பையன்னு தெரிஞ்சும் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்காருன்னா யாருக்காக? எல்லாம் அக்காவுக்காக தானே. போதும், நிறுத்துறீங்களா? கல்யாணத்துல எப்படி தப்பா பண்ணாரோ அதே மாதிரிதான் இந்த விஷயத்துல அவர் பண்ணிருக்காரு. லஞ்சம், அரெஸ்ட், போலீஸ், லாக்அப்னு எவ்வளவு கஷ்டம். இதுல நீங்க என்ன ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அத்தை கிட்ட மறைச்ச விஷயம் எனக்கு தெரிஞ்சு நம்ம குடும்பம் அசிங்கப்பட போறோம்னு தெரியல. இப்ப நான் காப்பாத்திட்டேன், சரி. நாளைக்கு அத்தை கிட்ட மாட்டிக்கிட்டா யார் காப்பாத்துறது? நானே எல்லாம் விதிப்படி நடக்கட்டும்னு எல்லாத்தையும் மறந்து போய் உட்கார்ந்திருக்கேன். திரும்ப திரும்ப பேசி ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க. மகா அவ்வளவு தூரம் பயப்படுறதுக்கு காரணமே எனக்கு இன்னைக்குதான் புரிஞ்சுது. ஸ்டேஷன்ல மகாவை பார்த்ததும் மாப்பிள்ளையோட அக்கா எப்படிலாம் பேசிச்சு தெரியுமா? என்னமோ மாப்பிள்ளை அரெஸ்ட் ஆனதுக்கு மகாதா காரணங்கிற மாதிரி பேசுது. அத்தனை பேர் இருக்காங்க, எதை பத்தியும் யோசிக்கல. ஏமா அவங்க அப்படி பேசுறத பார்த்துட்டு நீ சும்மாவா வந்த? உன் கூட நானும் வந்திருக்கணுமா? அவங்க பேசிருக்கும்போது நான் திரும்பி பேசியிருந்திருப்பேன். மகா அக்கா பெரியவங்களுக்கு மரியாதை தரணும், மத்தவங்க கஷ்டத்துக்கோ உணர்வுக்கோ மதிப்பு தரணும்னு அமைதியா இருந்திருக்கும். அந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் விடவே கூடாது. அப்பப்ப நோஸ்கட் கொடுத்துடணும். அப்பதான் அடுத்தவங்களை பத்தி பேசவே பயப்படுவாங்க. அடிப்பாவி. ஹேய், அக்கா மறுபடியும் அந்த வீட்டுக்கு போய் வாழ்றதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இவன் என்னடானா ஒரேடியா திரும்ப வரதுக்கு ஐடியா தரா? சும்மா ரெடி. அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க, அதெல்லாம் அக்கா கேட்டுட்டு மனசுக்குள்ளே புழுங்கிட்டு இருக்கணுமா? மாமா அவங்க அக்கா கிட்டயும் அம்மா கிட்டயும் எல்லா உண்மையும் சொல்லி இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு தெரிஞ்சு எப்ப மாமாவா வந்து அக்காவை கூட்டிட்டு போறாரோ அது வரைக்கும் அக்கா நம்ம வீட்லயே இருக்கட்டும். ஏய் சும்மா இருடி. அவளே மனசு மாதிரி அங்க போகணும்னு நினைச்சாலும் நீ போவேணான்னு சொல்லுவ போல இருக்கே. அம்மா, முதல்ல இந்த டாபிக் விடுறீங்களா? தேவையில்லாம எதையாவது பேசி அக்காவை டென்ஷன் ஆக்காதீங்க. பாவம் மாமா ஒரு நாள் ஃபுல்லா லாக்அப்ல வச்சிருந்திருக்காங்க. மாமா எப்படிமா இருக்காரு? வெளியில எதையும் காட்டிக்கல, உள்ளுக்குள்ள வேதனை எல்லாம்லாம் இருக்கும். ஆமா, மாமாவை எப்படிக்கா வெளியே கொண்டு வந்த? தெரிஞ்சு என்ன பண்ண போற? அது இப்ப ரொம்ப முக்கியம். என்ன பண்ணி மாமாவும் அக்கா வெளியே எடுத்திருப்பா? அது ஒண்ணு இல்லடி, ஓனர் பையன் கிட்ட
மாப்பிள்ளைக்காக இவ மன்னிப்பு கேட்டிருக்கா. ஓ, மன்னிப்பு கேட்டவொடனே வாபஸ் வாங்கிட்டானா? அவ்வளோ நல்லவனா அவன்? ஏய், அது இல்லடி விஷயம். யார்கிட்டயும் தலை வணங்காத அக்கா ஒருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கானா? அது யாருக்காக? மாமாவுக்காக தானே. மாமா அக்காவுக்காக பண்ணதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. அக்கா மாமாவுக்காக மன்னிப்பு கேட்டிருக்கா பாரு, அதுதான் பெரிய விஷயம். ஏய், வாயை மூடிட்டு இருங்கடி. என்னைக்கு அவகிட்ட வாங்கி கட்டிக்க போறீங்கன்னே தெரியல. ஏய், சீரியஸா பேசுனதுனால மதியம் வேற மறந்து போயிட்டேன். அவ என்ன உள்ள தூங்குறாளா என்ன? அவ போர் அடிக்குதுன்னு மங்களா ஆண்டி வீடு வரைக்கும் போயிருக்கா. ஓ, வந்துருவாமா. அப்படியா? சரி சரி. எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? அக்கா மன்னிப்பு கேட்ட உடனே ஓனர் பையன் மன்னிச்சு விட்டுருவானா என்ன? அக்கா நம்ம கிட்ட எதையோ மறைக்கிறான்னு நினைக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் உனக்கு சந்தேகம் தான். பெரிய டிடெக்டிவ் ஆபீசர் இவ. ஆமாண்டி, நான் டிடெக்டிவ் ஆபீசர் தான். கண்டுபிடிக்கிறேன். ஏய், இன்னொரு இட்லி வைக்கவா? போதும், சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். அக்கா வெண்ணிலா, நீ உட்கார வேண்டியதானே? பரவாயில்ல, இருக்கட்டும். செல்வம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இல்லையா? நான் கூப்பிட்டுமா? செல்வம், செல்வம். வாப்பா. அக்கா வெண்ணிலா, அவனுக்கு இட்லி எடுத்து தண்ணிக்கா. உட்காருப்பா, வந்து சாப்பிடு. அப்பா தண்ணி கொடுங்கப்பா. உட்காரு. தேங்க்ஸ்ப்பா. போதும்பா. இந்த சட்னி போடு அவனுக்கு. உனக்கு போதுமா? செல்வம், என்னப்பா யோசிக்கிற? ஒன்றும் இல்லைம்மா. ஆனாம்மா, மகா கேஸே இல்லாமல் என்னை எப்படி வெளியில் எடுத்தாங்கன்னு யோசிக்கிறேன். சாதாரணமாக அப்படி ஒரு சாரி சொன்னால் அதை ஏற்றுக்கிற ஆள் அஸ்வின்லாம் கிடையாது. நிச்சயமாக வேற ஏதோ நடந்திருக்கு. ஆனால் அது என்னன்னு கேட்ட மகா அது சொல்லாமல் சொன்னதே சொல்கிறாங்க. நீங்க 2 பேரும் தான் அந்யோன்யமான தம்பதிகளாச்சே. நீ கேட்டே அவ சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் நீ, இன்னொரு பக்கம் அம்மா. ரொம்ப தான் இடம் கொடுத்தீங்க. அப்ப அவ அப்படிதான் இருப்பா.